So, hi everyone. இந்த செஷன்ல வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் அதுல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இந்த டேர்ம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் வித் கொஸ்டின் நம்பர் 1. So what is given in the question பாருங்க. 8 gram NaOH is dissolved in 1 liter of solution. Okay, its molarity, அதோட molarity என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? So okay. உனக்கு ஏதாவது கிளியரா தெரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமீடியட்டா கொஸ்டின் கேளு, அமைதியா உட்கார்ந்து இருக்காது. சரிப்பா, சரி பாருங்க. 8 கிராம் NaOH is dissolved in 1 liter of solution. 1 liter solution. ஓகே, molarity. ஸோ மொலாரிட்டியோட சிம்பிள் கேபிட்டல் எம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர்ஸ். ஸோ இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா வெயிட் பை மாலிகுலர் வெயிட் சார். நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா வெயிட் பை மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை வால்யூம் 1 லிட்டர். ஏன்னா இங்க 1 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 1/5. தட் இஸ் நத்திங் பட் 0.2. ஆப்ஷன் 3. டவுட் இருக்கிறவங்க கொஸ்டின் கேளு. ஒரு கொஸ்டினா நிதானமா போகலாம். டவுட் இருக்கிறவங்க கேளு. ரைட். கொஸ்டின் நம்பர் 2. ஸோ பாருங்க, if 18 gram of glucose is present in 1000 gram of solvent, the solution is said to be. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் படிச்சோம் இல்லையா? ஸோ இங்க குளுக்கோஸ் தான் சொல்யூட், குளுக்கோஸ் தான் சொல்யூட். அப்ப 18 கிராம்ன்றது W2, வெயிட் ஆஃப் சொல்யூட் 18 கிராம். சூப்பர். 1000 கிராம்ங்கிறது என்ன? W1. ஏன் W1 சொன்ன? 1 refers to solvent. 1000 கிராம் ஆஃப் சால்வெண்ட் தெளிவா கொடுத்துட்டாங்க. W2 W1 இது ரெண்டும் வர ஃபார்முலா யாருக்கு இருக்கு? மொலாரிட்டிக்கா நார்மாலிட்டிக்கா மொலாலிட்டிக்கா சொல்லுங்க? மொலாலிட்டி. So molality M is equal to N2 by W1 in kilograms அப்படின்னு நடத்திருக்கோம். கரெக்டா? சரி, N2 பதில் என்ன எழுதலாம்? W2 by M2 into W1 கிலோகிராம்ல எழுதுறாம கிராம்ல நீ எழுதுனீனா இங்க ஒரு 1000 வரும்னு சொல்லிருக்கோம். சோ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தா இந்த ப்ராப்ளம் வெரி சிம்பிள். ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சோ W2 சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 18 into 1000 divided by மாலிகுலர் வெயிட். குளுக்கோஸோட மாலிகுலர் வெயிட் எவ்வளவுப்பா? 180 C6H12O6. இதோட மாலிகுலர் வெயிட் 180 into W1 சார், அதுவும் 1000 தான் சார். சோ ஆன்சர் 1/10, 0.1. 0.1. யாராவது எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் 2 4? 2 4 சொல்லுங்க. 4 சார். 4 தான். வெரி குட். ஏன்னா மொலாலிட்டி தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்மால் m, அதனால மோலால் அப்படின்னு வரணும். சோ தி ஆன்சர் ஃபார் தி क्वेश्चन இஸ் ஆப்ஷன் 4. வெரி குட், சூப்பர்ப்பா. ரைட், சைமல்டேனியஸா அப்படியே இந்த பக்கமும் क्वेश्चंस பார்த்துட்டே போலாமா? 12th क्वेश्चन பாருங்க. Equal weight of NaCl and KCl are dissolved separately in equal volumes of solutions. Then molarity of the two solutions will be. நல்லா கவனிங்க, equal weight. So example, இது 1 gram, இது 1 gram கரைச்சிருக்கேன். ஈக்குவல் வால்யூம் ரெண்டுமே 1000 ml 1000 ml வச்சுக்கோ. 1 லிட்டர் 1 லிட்டர்னு வச்சுக்கோ. லெட் இட் பி. ரைட். டிசால்வ்டு செப்பரேட்லி இன் ஈக்குவல் வால்யூம்ஸ் அப்படின்னா ரெண்டு சொல்யூஷனுடைய மொலாரிட்டி எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. சார், மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கீங்க? மொலாரிட்டினா கேபிட்டல் எம். கேபிட்டல் எம்னா W2 into 1000 divided by M2 into volume in milliliter. Volume in milliliter. நல்ல கவனி. W2 NaCl க்கு எவ்வளோ சார்? W2 1 கிராம் சார் NaCl க்கு into 1000 divided by M2 எவ்வளோ சார்? NaCl க்கு 58.5 into வால்யூம், அதுவும் 1 லிட்டர் நினைச்சுக்கோன்னு நான் சொன்னேன். ஈக்குவல் வால்யூம், இதுவும் 1 லிட்டர் நினைச்சுக்கோ, அதுவும் 1 லிட்டர் நினைச்சுக்கோ. சோ இதுதான் மொலாரிட்டி ஃபார் NaCl. அப்படியே KCl க்கு இங்க எழுதுறோம் பாருங்க. W2 எவ்வளோ? அதே 1 கிராம். ஈக்குவல் வெயிட்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதே 1 கிராம் into 1000 divided by KCl. K ஓட வெயிட் எவ்வளோ? 39. Cl ஓட வெயிட் எவ்வளோ? 35.5. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க.
ஸோ 74.5 into 1000. இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டுல எது கிரேட்டர் வேல்யூ ஆன்சர் பண்ணு? இந்த ரெண்டுல எது கிரேட்டர் வேல்யூ ஆன்சர் பண்ணு? ரொம்ப ஈஸியான ஆன்சரா? ஏன் இதுக்கு போய் தடுமாறுறீங்க? இதான் கிரேட்டர், கரெக்டா? சார் இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி நடத்த முடியுமா சார்? இந்த क्वेश्चन திரும்பவும் நடத்தணுமா? ஓகே, நோ இஷ்யூஸ். பாரு, எரேஸ் பண்ணிட்டு திரும்ப சொல்றேன். இமேஜ் பிளர்டா இருக்காப்பா? கிளாரிட்டி இருக்கா? கொஞ்சம் பிளர்ரா இருக்கு சார். இதுல கண்டினியூ பண்ணலாமா இல்ல பழைய மெத்தடுக்கு போயிடலாமா? சூப்பர், வாங்க. ஓகே சார், கொஸ்டின் நம்பர் 12 சொன்னீங்க, கொஞ்சம் புரியல, திரும்ப சொல்லுங்க சார். பாரு, ஈக்குவல் வெயிட் ஆஃப் NaCl, 1 கிராம் NaCl, அதே மாதிரி 1 கிராம் KCl நான் எடுத்துக்கிறேன். they are dissolved in equal volume of solution. ஈக்குவல் வால்யூம்னா எவ்வளோ? இவனையும் 1000 ml கரைக்கிறேன், அவனையும் நான் 1000 ml கரைக்கிறேன். அப்ப மொலாரிட்டி எப்படி இருக்கும்? மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? W2 into 1000 divided by M2 into volume of solution in milliliter. Volume in milliliter. பாரு, NaCl-க்கும் எழுத போறேன், KCl-க்கும் எழுத போறேன். NaCl W2 எவ்வளவு சொல்லுங்க? சொல்லுங்க. NaCl W2 எவ்வளோ? 1 gram into 1000 divided by M2. M2 னா molecular weight. இதோட molecular weight 58.5 into 1000. ஏன்னா வால்யூம் நான் 1000 ml எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி KCl பாரு, W2 1 gram into 1000 divided by potassium 39, K ஓட weight, Cl 35.5, ரெண்டு ஆட் பண்ணா 74.5 into volume 1000 ml. இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டு ஆன்சர்ல எதுப்பா சின்ன ஆன்சர், எது பெருசு சொல்லுங்க? which is greater? NaCl KCl, which is greater? KCl. Yes, NaCl சார். NaCl is greater. ஏன்னா டினாமினேட்டர்ல சின்ன நம்பர், இங்க டினாமினேட்டர்ல பெரிய நம்பர். 1000 அடிச்சிரு. So this is greater. So molarity will be, பாரு, NaCl will be less ன்றது தப்பு. NaCl will be more than that of KCl ங்கிறது right. Answer is option 3. Answer is option 3. Question number 3 பாருங்க. The molarity of a solution of sodium chloride. So capital M கேக்குறாங்க. The molarity of a solution of sodium chloride, capital M கேக்குறாங்க. Containing W2 கொடுத்துட்டாங்க, 5.85 gram of sodium chloride in volume of solution கொடுத்துட்டாங்க, volume in milliliter கொடுத்துட்டாங்க, molecular weight M2 கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு நான் மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும். சார், மொலாரிட்டியோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா சார். மொலாரிட்டினா W2 into 1000 divided by M2 into volume in milliliter. W2 எவ்வளோ சார்? 5.85 சார், into 1000 divided by M2 எவ்வளோ? 58.5 into volume எவ்வளோ? 500 ml. ஸோ இதையும் அடிச்சா ஆன்சர் 2, இதையும் அடிச்சா டினாமினேட்டர் 10. 2 by 10, 2 by 10னா 0.2. ஆன்சர் ஆப்ஷன் 4. ஆன்சர் ஆப்ஷன் 4. Right. Question number 4. For preparing 0.1 molar solution. So molarity கொடுத்துட்டாங்க. Given பாரு 0.1 molar of sulfuric acid in 1 liter. Volume பாரு 1 liter. We need how much of sulfuric acid? Gramsல பாரு, 4 ஆப்ஷனையும் பாரு. கிராம்ஸ்ல இருக்கு. அப்ப W2 கேக்குறாங்க. W2 கேக்குறாங்க. யாராச்சும் ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். Volume in milliliter. Very good. Very good. Milliliter. Very good. So M, capital M, molarity na W2 into 1000 divided by molecular weight into volume in milliliter. இதுல இதை மட்டும் தான் நீ கண்டுபிடிக்கணும். W2. So W2 is equal to MMV by 1000. MMV by 1000. First M molarity. ரெண்டாவது M molecular weight. Sulfuric acid உடைய molecular weight எவ்வளோ? 98.
V வந்து வால்யூம் வந்து 1 லிட்டர் 1 லிட்டர் ml ல சொல்லும்போது 1000 ml by 1000. ஸோ இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 9.8 கிராம் ஆன்சர் ஆப்ஷன் 4. Question number 5. Mole fraction of glycerin in a solution of 36 gram water and 46 gram glycerin. நல்ல கவனி, மோல் ஃபிராக்ஷனோட சிம்பல் என்ன சொல்லு? மோல் ஃபிராக்ஷன் சிம்பல் என்ன? Psi glycerin is equal to என்ன? மோல் ஃபிராக்ஷனோட ஃபார்முலா என்னடா சொல்லுங்கடா. ஸோ ஃபார்முலா என்ன பாரு, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் கிளிசரின்னு சொன்னா கிளிசரினோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கிளிசரின் by number of moles of glycerin plus number of moles of water. With denominator total number of moles இருக்கணும், denominatorல total number of moles இருக்கணும். சரியா? ரைட். number of moles of glycerin எவ்வளோ? numerator substitute பண்ண போறேன். number of moles எவ்வளோ? 46ங்கிறது number of molesா? இல்லடாமா, கிராம்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாரு. number of molesனா weight by molecular weight, அதான் W2 by M2. W2 வந்து 46. W2 எவ்வளோ? 46. M2 கண்டுபிடிக்கணும்னா இந்த மாலிகுலுடைய வெயிட் பாரு. 3 கார்பனுக்கு 12, அப்ப 36. அடுத்தது பாரு, 5 ஹைட்ரஜன்ஸ்க்கு 1, அப்போ 5. 3 ஆக்சிஜனுக்கு 16, 48. மறுபடியும் ஒரு 3 ஹைட்ரஜன் 3 ஆட் பண்ணா 36, 41, 18, 92. weight by molecular weight 1 by 2 னா 0.5. இதுதான்ப்பா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கிளிசரின். புரியுதா எல்லாருக்கும்? எஸ் எஸ். டிவைடட் பை மறுபடியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கிளிசரின் அதே 0.5 பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். பாரு, வாட்டருக்கும் அதே மாதிரி 36 வெயிட் பை வாட்டரோட மாலிகுலர் வெயிட் 18. ஸோ 36 by 18 2 வரும். அப்ப 0.5 டிவைடட் பை 2.5 அப்படின்னா 1/5. 1/5 ஓட ஆன்சர் எவ்வளோ? 0.2. வெரி குட். ஸோ 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3. Question number 6. 1000 gram of aqueous solution of calcium carbonate contains 10 gram calcium carbonate. அப்ப பாரு, 1000 gram of solution, அப்ப W1 கிடையாது, W2 கிடையாது, W solution வந்து 1000 gram. அதுல 10 gram calcium carbonate இருக்கு, W2 வந்து 10 gram. They are asking the concentration in terms of what? ppm, parts per million. parts per million தான் ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். அவன் எவ்வளவு இருக்கான்? மொத்த சொல்யூஷனுடைய வெயிட் இன்டு 10 பவர் 6. ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஸோ W2 வந்து 10 கிராம் பை W சொல்யூஷன் 1000 இன்டு 10 பவர் 6. சிம்பிளிஃபை பண்ணினா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம், 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சுன்னா 10 பவர் 4 ஆன்சர். 10 power 4 ppm. That is option 4. Question number 7. What is the normality of 1 molar H3PO4? Normality N கேக்குறாங்க, molarity கொடுத்திருக்காங்க 1. Now tell me, what is the formula for N and M? What is the relation between N and M? Formula. Normality is equal to molarity into n factor. Normality is equal to molarity into n factor. Molarity 1, n factor எவ்வளவுப்பா? n factor என்ன? number of H plus ions given by this acid. சொல்லு, இந்த ஆசிட் எத்தனை H plus தரும்? 3 H plus தரும். So அப்ப normality equal to 3. Answer option 4. Question number 8 பாருங்க, என்ன கொடுக்குறாங்க? molarity equal to question mark 0.2 normal. Normality is 0.2. சரி, என்ன ஃபார்முலா சார்? நார்மல். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர். இதான் ஃபார்முலா இல்லையா? நார்மாலிட்டி 0.2 கொடுத்துட்டாங்க, மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர் எவ்வளவு சொல்லுங்க? n ஃபேக்டர் எவ்வளவு உனக்கு? 2
2. n ஃபேக்டர் எவ்வளோ 2. டோட்டலா 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இல்லைன்னா 2 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, எப்படி வேணா சொல்லலாம். n ஃபேக்டர் 2. ஸோ இந்த காம்பவுண்டோட n ஃபேக்டர் 2, ஏன்னா இங்க டோட்டலா 2 கேட்டையான் இருக்கு, இல்ல 2 அணையான், சாரி டோட்டலா 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இல்ல 2 நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ n ஃபேக்டர் 2. ஸோ அப்ப ஆன்சர் என்ன 0.1. 0.1 புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நார்மாலிட்டி ஆஃப், ஸோ மொலாரிட்டி கொடுத்துட்டாங்க 0.3ன்னு, நார்மாலிட்டி கேட்குறாங்க. ஸோ நார்மாலிட்டி ஃபார்முலா என்ன, மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர். மொலாரிட்டி 0.3ன்னு தெரியும் சார். n ஃபேக்டர் எவ்வளோ சொல்லுங்க சார். பாஸ்பரஸ் ஆசிட்னா என்னன்னு எனக்கு தெரியாது சார். நான் பரவாயில்ல விடு, 12th வரதுக்குள்ள கத்துப்ப. H3PO3. H3PO3 இப்ப சொல்ல முடியுமா n ஃபேக்டர் எவ்வளோன்னு? 3. ரைட், நீ 3 நினைச்சிருந்தா தப்பு இல்ல, ஆனா 3 இல்ல 2. ஏன்னு சொல்றேன். ஆன்சர் 0.6 ஆப்ஷன் 2. ஏன்னா இந்த மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்கப்பா. இப்படி இருக்கும்பா இந்த மாலிக்யூல் H3PO3 இப்படி இருக்கும். அதுல இந்த ஆக்சிஜன் கூட இருக்கு பாத்தியா, இந்த 2 ஹைட்ரஜன்ஸ் தான் அசிடிக். இவனுங்க 2 பேர் தான் H+ வெளில வருவானுங்க. பாஸ்பரஸ் கூட இருக்கான் பாத்தியா, இவன் வெளில வரமாட்டான், இவன் H+ தான் வரமாட்டான். ஓகேவா? இதெல்லாம் எப்படி சார் எனக்கு தெரியும்னா, இப்ப தெரிஞ்சுக்கோ, இந்த ஒரு மாலிகுல மறக்காத. ரிமைனிங் திங்ஸ் 12th ஸ்டாண்டர்ட்ல பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு ஒரு லெசன் இருக்கு, அங்க டீச் பண்ணுவோம், பாத்துக்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. மொலாரிட்டி ஆஃப் பியூர் வாட்டர். வெரி குட், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். பியூர் வாட்டர், பியூர்னாலே 100% சுத்தமானதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஒரு வேல்யூ கான்ஸ்டன்டா தானே இருக்க முடியும். பியூர் வாட்டர் எங்க பூமியில நீ எர்த்ல எங்க போய் பியூர் வாட்டர் எடுத்தாலும் அதோட கான்சென்ட்ரேஷன் மாறாது. இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஹவு மச் இட் இஸ், அதை கண்டுபிடிக்க போறோம். சார் மொலாரிட்டி தானே கேட்டீங்க. மொலாரிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர். சரி, நான் 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிறேன். 1 லிட்டர் வாட்டர்னா 1000 ml. 1000 mlனா அதோட வெயிட் 1000 கிராம். ஏன்னா லிக்விட் வாட்டருக்கு டென்சிட்டி 1. லிக்விட் வாட்டருக்கு டென்சிட்டி 1. டென்சிட்டி 1 என்ன சார் ஆக போகுதுன்னா வெயிட் பை வால்யூம் 1. ஸோ அப்ப வெயிட் ஈக்குவல் டு வால்யூம்னு அர்த்தம். அதனால தான் வெயிட் ஈக்குவல் டு வால்யூம்னு எழுதியிருக்கும். 1000 கிராம் ஈக்குவல் டு 1000 mlன்னு எழுதியிருக்கும். சரி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? வெயிட் பை மாலிகுலர் வெயிட் இன்டு வால்யூம். லிட்டர்ல நான் எழுதிக்கிறேன். சரி, வெயிட் எவ்வளவு பாரு, எவ்வளவு வெயிட் 1000 கிராம் பை மாலிகுலர் வெயிட் எவ்வளவு வாட்டருக்கு 18, H2O 18 இன்டு வால்யூம் லிட்டர்ல சொன்னா 1 லிட்டர். ஸோ இதோட ஆன்சர் 55.5 மோலார்ப்பா. ஸோ இதுதான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். இது ஒரு பிக்சட் குவான்டிட்டி. பியூர் வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் மாறாது, மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோ. நெக்ஸ்ட் மொலாரிட்டி ஆஃப் பியூர் வாட்டர். இப்பதான் சொன்னேன் 55.5. பியூர் வாட்டரோட வேல்யூ மாறவே மாறாது. சரி, இங்க 720 கிராம்னு கொடுத்துருக்காங்களே, டோன்ட் வரி. ஃபார்முலா வேணா போட்டு காட்டவா பாரு. ஃபார்முலா என்ன, அதே W2 by M2 into வால்யூம் இன் லிட்டர். இல்ல சார் நான் மில்லி லிட்டர்ல போட போறேன் சார், போட்டுக்கோ. அப்ப இங்க ஒரு 1000 வரும், எப்படி வேணா போடு. W2 எவ்வளோ சார்? 720 கிராம் சார். 720 into 1000 divided by M2 எவ்வளோ 18 சார். இன்டு வால்யூம் இன் ml சார். இப்பதான் சொன்னீங்க 720 கிராம்னு சொன்னாலும் 720 ml சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா பியூர் வாட்டருக்கு இது பிக்சட். அப்ப 720 கேன்சல் ஆயிடும். 1000 by 18. The answer is 55.5. Same 55.5. Question number 13. The mole fraction of oxygen in a mixture of 7 gram nitrogen and 8 gram oxygen. பாருங்க, ஏற்கனவே மோல் ஃபிராக்ஷன் ஃபார்முலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் என்ன ஃபார்முலா சார்? அவனுடைய மோல்ஸ் பை டோட்டல். டோட்டல் வந்து இங்க 2 பேர் இருக்காங்க, நைட்ரஜன் ஒன்னு, ஆக்சிஜன் ஒன்னு. சரி, மோல் ஃபிராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்குது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொல்லிட்டோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ 8/32. ஏன் 8/32 போட்டீங்க சார்? ஆக்சிஜன் கேஸ்னா O2 அப்படிதான் இருக்கும். ஒரு ஓவோட வெயிட் 16, 2 ஓன்னும் போது 32. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் given weight by molecular weight. given weight by molecular weight. ஸோ 8/32 இங்கேயும் வரும். நைட்ரஜனுக்கு என்ன பாரு 7/28. ஏன் 7/28 போட்டேன்? 7ங்கிறது given weight,
N2 14 into 2 28. ஸோ இப்போ பாருங்க மேல 1/4 1/4னா 0.25. கீழே இதுவும் 1/4 இதுவும் 1/4 தான். 0.25 plus 0.25 0.5 1/2 1/2னா 0.5. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 14. 14th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. In a solution 7.8 gram benzene and 46 gram toluene இருக்கு. மோல் fraction of benzene கேக்குறாங்களா? சார் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பென்சீன் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பென்சீன் பிளஸ் கூட டொலுவின் இருக்கு சார், அதை சேர்த்துக்குங்க சார். ஓகே, அப்ப நியூமரேட்டர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பென்சீன் கண்டுபிடிப்போமா? கிவன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட் வந்து 78பா. இதோட வெயிட் 78. ஸோ 1/10 1/10னா 0.1 பா. நம்பர் NB வந்து 0.10 சாரி 0.1. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் டொலுவின் எவ்வளோ? அதோட வெயிட் 46 பை இது வந்து C6H6னா 78, அப்போ இது 77 பிளஸ் 3 பிளஸ் 12 92 46 பை 92 0.5 1/2 0.5. இப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போற மாதிரி HBனா 0.1 டிவைடட் பை 0.1 பிளஸ் 0.5 0.1 டிவைடட் பை 0.6 அப்படின்னா 1/6. ஆப்ஷன் 1 ஆன்சர் பா. கொஸ்டின் நம்பர் 15. An x-molal solution of a compound in benzene has a mole fraction of solute. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? molality கொடுத்திருக்காங்க x ன்னு. mole fraction of solute x2 கொடுக்குறாங்க 0.2 ன்னு. value of x இத கண்டுபிடி சொல்றாங்க. நான் இத ஸ்மால் m ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க ஒரு x இருக்கு, அங்க ஒரு xனா கன்ஃபியூஷன் வரும். molality நான் ஸ்மால் m ன்னு எடுத்துக்கிறேன். x2 கொடுத்துட்டாங்க 0.2 ன்னு. ரைட்டா? இதை கண்டுபிடிக்க சொல்றாங்க, எம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். யாருக்கா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. எம்முக்கும் x2க்கும் நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தா உனக்கு இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு. இதான் ஃபார்முலா, ஞாபகம் இருக்கா? Psi2, அதாவது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, சரி பாருங்க. Psi2 மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் solute is equal to molality divided by molality plus 1000 divided by m1. m1னா molecular weight of solvent. Psi2 வந்து 0.2 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. யாரதோ அன்மியூட் ஆயிருக்கு, மியூட் பண்ணிக்கோ. Psi2 is equal to கொடுத்துட்டாங்க m divided by m plus 1000 divided by 18. 1000 divided by 18. ஓகேவா? 1000 divided by 18 எவ்வளோ? 55.5. இதை நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட். So 0.2 is equal to m divided by m plus 55.5. இதை லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போனீங்கன்னா என்ன ஆகும் சொல்லு சார்? மல்டிப்ளை பண்ணணும் சார். பண்ணு. 0.2 m is equal to 1 சாரி is equal to போட்டேன். 0.2 into m எழுதியாச்சு. பிளஸ் 55.5 into 2 எவ்வளோ? 55 55 100 110 111பா. 3 டிஜிட் 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணுமா? 1.11 1.11 ஈக்குவல் டு ஸ்மால் m. அடுத்த ஸ்டெப் பாருங்க. 1.11 is equal to m minus 0.2m. இதுல m காமன் ஆயிடு. 1 minus 0.2 0.8m வருமா? சோ ஃபைனலா பாரு 1.11 is equal to 0.8. எனக்கு ஸ்மால் m தான் வேணும். அப்ப 1.11 divided by 0.8. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? 11.1 divided by 8 ன்னு எழுதலாம். So the answer is 1.4. The answer is 1.4. புரிஞ்சுதா பாருங்க? புரிஞ்சுதா பாருங்க? We'll move for the next question. Question number 16. Mole fraction of ethanol in ethanol water mixture is given 0.25. பாரு, mole fraction of ethanol கொடுத்துட்டாங்களாம் 0.25 ன்னு. அப்ப percentage concentration by weight சரி.
ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் 0.25னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் எவ்வளோ 0.75. எப்படி கண்டுபிடிச்சேன் எல்லாரும் சொல்லுங்க. எப்படி இதை நான் 0.75 கண்டுபிடிச்சேன்? ஹவு Sir, ஹவு mole fraction of A plus mole fraction of B is equal to 1. வெரி குட் வெரி குட். இன் ஏ பைனரி சொல்யூஷன் எத்தனால் வாட்டர் ரெண்டு பேர் இருக்கிற சொல்யூஷன்ல ரெண்டு பேரோட மோல் ஃபிராக்ஷன் ஆட் பண்ண ஆன்சர் 1. அப்ப இது 0.25னா இது 0.75. வெரி குட் வெரி குட். சரி கவனி நல்லா. மோல் ஃபிராக்ஷன் என்ன ஃபார்முலா சார்? மோல் ஃபிராக்ஷன் சொன்னீங்கன்னா வெயிட் பை, இல்லாட்டி இப்படி சொல்றேன், மோல்ஸோட ஃபிராக்ஷன். அப்ப இது 0.25 மோல்ஸ் இருந்துச்சுன்னா இது 0.75 மோல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் சார் மோல் ஃபிராக்ஷன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் லெஃப்ட்ல அதை எப்படி எழுதலாம்? வெயிட் பை மாலிகுலர் வெயிட் ஈக்குவல் டு 0.25. அதே மாதிரி இங்கேயும் பாரு, வெயிட் பை மாலிகுலர் வெயிட் ஈக்குவல் டு 0.75. அடுத்த ஸ்டெப், மாலிகுலர் வெயிட் எத்தனாலுக்கு எழுத போறேன்? எத்தனால்னா C2H5OH. பொறுமையா உட்காந்து கண்டுபிடி. மாலிகுலர் வெயிட் 44 வரும். அதுவே இங்க வாட்டரோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 18. அப்ப இந்த 44 ஆல இவனை மல்டிப்ளை பண்ணி 18 ஆல இவனை மல்டிப்ளை பண்ணு. ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு சொல்லு சார். அப்ப 44 into 0.25 சார் 11 சார் 11 இதோட ஆன்சர். அப்ப வெயிட் ஆஃப் எத்தனால் வந்து 11 கிராம். வெயிட் ஆஃப் எத்தனால் 11 கிராம். வெயிட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ? 18 into 0.75. 0.75 நான் 3/4 எழுதுவேன். இதையும் அடிச்சுன்னா 4.5. ஏன்னா 4 4s are 16, ரிமைண்டர் 2, 5 4s are 20.5 போட்டுருவேன். 4.5 into 3 13.5. சரி, இப்ப என்ன கேக்குறாங்க? பெர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால். அப்ப எத்தனால் எவ்வளவு வெயிட் இருக்கு? 11 கிராம் சார். மொத்தமா எவ்வளவு வெயிட் இருக்கு? 11 பிளஸ் 13.5. பெர்சன்டேஜ்ன்றதுனால இன்ட்டு 100. ஸோ 11/25 into 100, 44%. ஒரு நிமிஷம்ப்பா. 11/24.5 into 100, 46% ஆன்சர். இந்த கொஸ்டின் கண்டிப்பா உனக்கு புரிஞ்சிருக்காது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. பாருங்க, இந்த கொஸ்டினை திரும்பவும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் 0.25. அப்ப மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் 0.75. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ என்ன ஃபார்முலா? Na/Na plus Nb. அப்ப இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப பாரு, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால்னு எழுதலாம், தப்பு இல்லை. இத நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர்னு எழுதலாம், தப்பு இல்லை. 0.75 மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா என்ன? வெயிட் பை மாலிகுலர் வெயிட். எனக்கு இந்த வெயிட் வேணும், வெயிட் ஆஃப் எத்தனால் வேணும். பாரு, வெயிட் ஆஃப் எத்தனால் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? 0.25 இன்ட்டு மாலிகுலர் வெயிட்டால மல்டிப்ளை பண்றேன். மாலிகுலர் வெயிட் எத்தனாலுக்கு? 46 சாரி 46. ஸோ அப்போ பாருங்க, 1/4 இன்ட்டு 46 என்ன ஆன்சரு? 21.5. சாரி 11.5. நான் போன தடவை 11 போட்டேன், தப்பாதான் போட்டிருக்கேன் போன தடவை. ஓகே, வெயிட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ? 0.75 இன்ட்டு அதோட மாலிகுலர் வெயிட் 18. 0.75 3/4 எழுதலாம். 3/4 இன்ட்டு 18 என்ன ஆன்சரு? இது அடிச்சுன்னா 4 4s are 16.5. 4.5 into 3 13.5. இது கரெக்ட். இப்ப பாரு, பெர்சன்டேஜ் பை வெயிட் ஆஃப் எத்தனால். பெர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் கேக்குறாங்க அப்படின்னா வெயிட் ஆஃப் எத்தனால் divided by total weight of the compound into 100. So weight of ethanol எவ்வளோ? 11.5 by total 11.5 plus 13.5 into 100. 11.5 divided by 25 into 100. 25 அடிச்சா 4 times. So 11.5 into 4 46% பா. இப்ப புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட்
500 gram toothpaste sample contains 0.2 gram fluoride. So 0.02 gram fluoride. சரி இதான் W2. What is the concentration of fluorine? அப்ப இதான் solution, weight of solution. ஏன்னா டூத்பேஸ்ட்ங்கிறது சொல்யூஷன். அதுல ஃப்ளூரைடுன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ளூரைடு எல்லாமே இருக்கும், நிறைய சால்ஸ் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிபிஎம். பிபிஎம் கேட்குறாங்க, பார்ட்ஸ் பர் மில்லியன். அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு W2/W சொல்யூஷன் இன்டூ 10⁶ தான் ஆன்சர். W2 கொடுத்துட்டாங்க, W சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, இன்டூ 10⁶. ரைட்டா? சரி, இத 2 அப்படின்னு எழுதுனா 2 0 கேன்சல் பண்ணிடணும். 5ஓட 2 0 கேன்சல் பண்ணினா இன்டூ 10⁻2 ஆயிடும். ஸோ 2/5 இன்டூ 10⁻2. 2/5 எவ்வளோ? 0.4 இன்டூ 10⁻2. 0.4 இன்டூ 10⁻2. அப்ப ஆன்சர் 40 ppm. ஆன்சர் 40 ppm. ரைட், அடுத்ததா பாரு. நார்மாலிட்டி ஆஃப் 10% W/V sulfuric acid solution is nearly. So பாரு, நார்மாலிட்டி கேக்குறாங்க. W/V வந்து 10% கொடுக்குறாங்க. W/V வச்சு நார்மாலிட்டி சொல்லணும். யாருக்காவது ஃபார்முலா ஞாபகம் இருக்கா சார்? W2/M2 into volume into 1000. இதுல இதுக்கு பேர் தான் சார் W/V percentage. அப்ப W/V percentage into 10 divided by M2 தான் சார் நார்மாலிட்டி. நார்மாலிட்டி அப்ப E2 வரணும், ஈக்குவலன்ட் வெயிட் வரணும். E2 தான் சார் நார்மாலிட்டி. சரி, W/V percentage எவ்வளோ? 10 into 10 ஃபார்முலால இருக்கு. E2 ஈக்குவலன்ட் வெயிட் எவ்வளோ? மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர். மாலிகுலர் டிவைடட் பை n ஃபேக்டர். அப்ப 100 into 2/98. பாரு, 100 into 2/98. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணினா என்ன ஆகும் சார்? இது அடிச்சா 49 சார். 49 சார். ஆன்சர் 2.0 சம்திங் வரும். ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4, approximately option 4. Question number 21. என்ன கேக்குறாங்க? What volume of 0.1 normal nitric acid solution can be prepared from 6.3 gram nitric acid? So volume கேக்குறாங்க. What volume? Normality 0.1. 6.3 gram. 6.3 is what? Weight. சரி, அப்ப நார்மாலிட்டியோட ஃபார்முலா என்ன? W2/E2 into volume in milliliter into 1000. இந்த வால்யூமை தான் கேட்குறாங்க. அதை மட்டும் ஒரு பக்கம் எடுத்துட்டு வா, மீதி எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு போ. W2 into 1000 divided by E2 into normality. W2 எவ்வளோ? 6.3 into 1000 divided by ஈக்குவலன்ட் வெயிட் எவ்வளோ சார்? நைட்ரிக் ஆசிட் சார். ஹைட்ரஜனுக்கு 1, நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16 into 3 63. இது மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் பை n ஃபேக்டர் தான் ஈக்குவலன்ட் வெயிட். ஸோ n ஃபேக்டர் நைட்ரிக் ஆசிடுக்கு 1. எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? ஒரு H+ கொடுக்குது பார். ஸோ அப்போ 63/1 இதான் ஈக்குவலன்ட் வெயிட். இன்டு நார்மாலிட்டி n எவ்வளோ? அதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 0.1. ஸோ அப்போ என்ன ஆக போகுது பாரு சார்? இதையும் அடிச்சா 10 times. 10 0.1 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் 1000 ml. 1000 mlனா 1 liter. திஸ் இஸ் த ஆன்சர். Question number 22. என்ன கொடுக்குறாங்க? A molar solution is 1. சரி, 1 A molarனா 1 molar solution. 1 molar solution என்ன சார்? மொலாலிட்டியோட ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். நல்ல கவனி, இது 1ன்றாங்க சார். இது 1ன்னா 1 மோல் ஆஃப் சொல்யூட், இதுவும் 1ன்ட்டாங்க, இதுவும் 1ன்ட்டாங்க. அப்ப டினாமினேட்டரும் 1 இருக்கணும். டினாமினேட்டரும் 1 இருக்கணும். 1 கிலோகிராமா இருக்கணும். 1 கிலோகிராம்னு சொன்னா 1000 கிராம் ஆஃப் சால்வெண்ட். 1 கிலோகிராம்னு சொன்னா 1000 கிராம் ஆஃப் சால்வெண்ட். ஸோ பாரு என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல? இது 1, இதுவும் 1. அப்ப இதுவும் 1 தான் இருந்திருக்கணும். W1 1 தான் இருக்கணும். W1 1 கிலோகிராம் அப்படிங்கிற ஆப்ஷன் 1ல மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 1ல மேட்ச் ஆகுது. Question number 23. Which of the following statement is true? இதெல்லாம் ட்ரூன்னு கேக்குறாங்க. பாரு, மொலாரிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் dissolved per liter of solvent. நோ சார், சொல்யூஷன் சொல்லணும். ஃபால்ஸ் இது. மொலாரிட்டி அண்ட் நார்மாலிட்டி
ஆஃப் a solution of sodium carbonate சேமா? நோ. ஏன்னா சோடியம் கார்பனேட்டுக்கு n ஃபேக்டர் 2, n ஃபேக்டர் 1 இருந்தா சேமா இருந்திருக்கும், 2 இருக்கு, சேம் கிடையாது, ஃபால்ஸ். மொலாலிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் dissolved in 1000 கிராம் ஆஃப் சொல்யூஷனா? இதுவுமே ஃபால்ஸ். ஏன்னா 1000 கிராம் ஆஃப் சால்வெண்ட்னு வரணும். நாலாவது, ரேஷியோ ஆஃப் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இஸ் இந்த ரேஷியோ ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் மோல்ஸா அப்படின்னா ஆமா. பாரு, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னா நியூமரேட்டர் இங்க எழுதுறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் by total moles divided by number of moles of solvent by total moles. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப it equal to number of moles of solute by number of moles of solvent. True. So which is true? Only D. Which is true? Only D. Two bottles A and B contain 1 molar and 1 molal solution of sulfuric acid. சரி, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பொறுமையா பாரு. கேபிட்டல் எம்னு சொன்னா என்ன அர்த்தம்? weight of sulfuric acid divided by molecular weight of sulfuric acid into volume of solution. Volume of solution. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? solute plus solvent ரெண்டுமே சேர்ந்த வால்யூம். அதுவே m, ஸ்மால் m என்ன? weight of sulfuric acid by molecular weight into weight of solvent. பியூர் சால்வெண்ட் மட்டும். நல்லா கவனி, இது ரெண்டு பேர் சேர்ந்தது, இது ஒருத்த மட்டும். ஏன் கேள்விக்கு பதில் சொல்லு. ரெண்டுத்துல இது சால்வெண்ட் மட்டும் 1000 தண்ணின்னு வச்சுக்கோ, 1000 ml 1000 கிராம் ரெண்டும் ஒண்ணுதான், 1000 ml தண்ணி தான். ஆனா இது கொஞ்சம் கம்மி, 1000 விட கொஞ்சம் கம்மி, ஏன்னா சொல்யூட்டும் கொஞ்சம் அதுல கலந்துருக்கு. அப்ப ரெண்டு சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது இங்க சால்வெண்ட் அதிகமா, தண்ணி கொஞ்சம் அதிகமா? தண்ணி அதிகம்னா டைல்யூட் சொல்யூஷன், டைல்யூட் சொல்யூஷன். அப்ப கேபிட்டல் எம் தான் மோர் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். கேபிட்டல் எம் தான் மோர் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். A is more concentrated than B. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. கன்ஃபியூஷனா இருக்கிறவங்க கேளு. 25. Molar concentration of a solution in water is molar concentration of a solution in water is more than molality. இப்பதான் சொன்னோம், போன கொஸ்டின்ல இதைத்தான் சொன்னோம். More than molality of the solution. More than molality of the solution. சரி, question number 26. The molarity of 98% sulfuric acid having a density 1.8 gram per milliliter by weight is. So density வச்சு ஒரு ஃபார்முலா சொல்லிருக்கோமே மொலாரிட்டிக்கு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? W by W percentage into 10 into density of solution divided by molecular weight. So W by W தான் 98, இதான் W by W percentage into 10 into density 1.8 by molecular weight 98. sulfuric acid molecular weight 98. So 98 cancel ஆயிடும். 1.8 into 10, 18 molar solution. அது 18 molar solution. Answer is option 2. Right. பாருங்க இந்த மெட்டீரியல பாரு. Which of the following solutions has the highest normality? யாருக்கு நார்மாலிட்டி ரொம்ப அதிகம்னு கேக்குறாங்க. சரி, முதல்ல நார்மாலிட்டியோட ஃபார்முலா எழுது. W2 into 1000 divided by equivalent weight into volume of solution in milliliter. சரி, பாரு, நார்மாலிட்டி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 8 into 1000 divided by equivalent weight எவ்வளோ சார்? பொட்டாசியத்துக்கு 39, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1, 56. இது மாலிகுலர் வெயிட், இதோட n ஃபேக்டர் 1, ஏன்னா இது K பிளஸ் OH மைனஸ், ஒரு பிளஸ் சார்ஜ் ஒரு மைனஸ் சார்ஜ் உடையவன். ஸோ இது 56 டிவைடட் பை 1, இதான் ஈக்குவலன்ட் வெயிட். இன்டு வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் லிட்டர்ஸ் எவ்வளோ? 1000 ml. ஸோ 8 by 56னா 1/7, 1/7. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் 1/7 நார்மல். ரைட், ஓகே, அதை அப்படியே விட வச்சுக்கோ. ரெண்டாவது 1 நார்மல் கொடுத்துட்டாங்க பாரு, n பாஸ்பரிக் ஆசிட்னா 1 நார்மல் பாஸ்பரிக் ஆசிட். மூணாவது நார்மாலிட்டி கண்டுபிடி சார். அதே ஃபார்முலா தான், 6 into 1000
divided by equivalent weight. Sodium hydroxide 40 sir. 23 plus 13 plus 1 into 100 ml sir. So அப்ப 60 by 40 1.5 1.5. So இதை நான் அப்ப டிவைடே பண்ணிக்கிறேன். 1 by 7 எவ்வளோ 0.177 remainder 30 வரும். 4 2 sir 28 remainder 2 வரும். கிட்டத்தட்ட 3 0.413. ஓகே விடு. 0.5 மோலார் சார். நார்மாலிட்டினா மொலாரிட்டி இன்ட்டு என் ஃபேக்டர் நீ சொல்லி கொடுத்துட்டீங்க. மொலாரிட்டி 0.5 என் ஃபேக்டர் 2 சல்ஃபரிக் ஆசிட். ஏன்னா அது 2H plus வரும். அப்ப இது 1 நார்மல். இப்ப சொல்லு ஹையஸ்ட் நார்மாலிட்டி யாருக்கு? ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுக்குறாங்க பாரு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்யூஷன் ஏபி. சரி, ஏன்னு ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்யூஷன் இருக்கு, ஏன்னு பி நூறு சொல்யூஷன் இருக்கு, ரெண்டுமே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். இது 0.5 நார்மல், இது 0.1 நார்மல். சரி, the volume of solutions A and B required to make 2 liter of 2 normal HCl. ஸோ இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ, இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ. எனக்கு என்ன வேணுமா? 2 லிட்டர் வேணுமா மொத்தமா? 2 லிட்டர் எவ்வளவு நார்மாலிட்டி? 0.2 நார்மல் சொல்யூஷன் வேணுமா? சரி கவனிய. அப்ப நானு சரி இதுல இருந்து எக்ஸ் லிட்டர் எடுத்துக்கிறேன்னா இது 2 மைனஸ் எக்ஸ் லிட்டர், இது புரிஞ்சுதான்னு சொல்லு. இதுல இருந்து நான் அரை லிட்டர் எடுத்தேன்னா இதுல இருந்து நான் 1.5 லிட்டர் எடுக்கணும். ஏன்னா மொத்தம் 2 லிட்டர்ஸ் தேவை எனக்கு. கரெக்டா? அப்ப இதுல இருந்து எக்ஸ் லிட்டர் எடுத்தா இதுல இருந்து 2 மைனஸ் எக்ஸ் லிட்டர். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகேவா? ரைட்பா. கவனி, ரெண்டு ஆசிட மிக்ஸ் பண்ணி ஒரு ஆசிட உண்டு பண்ற. அப்ப என்ன தெரியுமா ஃபார்முலா? V1N1 plus V2N2 is equal to V total N total. இதான் ஃபார்முலா. ரெண்டு ஆசிட மிக்ஸ் பண்ணா இதான் ஃபார்முலா. ரெண்டு பேஸ மிக்ஸ் பண்ணாலும் இதான் ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. புதுசா ஒரு ஃபார்முலா கத்துக்கிற, குறிச்சுக்கோ. சரி, V எவ்வளோ சார்? ஃபர்ஸ்ட் இவனுக்கு V1N1 இவனுக்கு எழுதும் சார். V1 வந்து எக்ஸ் லிட்டர் சார் வால்யூம், N1 வந்து 0.5 பிளஸ் V2 இங்க வாங்க சார், இது 2 மைனஸ் எக்ஸ் லிட்டர் சார். N2 வந்து 0.1. இட் இஸ் ஈக்குவல் டு V டோட்டல் எவ்வளோ? ரெண்டையும் கூட்டினா வால்யூம் எவ்வளோ? இது ரெண்டையும் கூட்டினா வால்யூம் எவ்வளோ? 2 லிட்டர். V டோட்டல் 2 லிட்டர். N டோட்டல் தான் நான் கண்டுபிடிக்கணும். N டோட்டல் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்குங்க? 0.5x பிளஸ் 0.2 minus 0.1x equal to 2 into nt. கரெக்டா? கரெக்டா? சரி, 0.4x plus 0.2 equal to nt. அந்த 2 நான் இங்க எடுத்துட்டு வந்துடுறேன் பாரு. அடுத்த ஸ்டெப் nt அப்படின்னா 0.2x 0.2x. n தான் கொடுத்துட்டாங்களே, இதான் 0.2 கொடுத்துட்டாங்களே, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்ப்பா. நான் தான் அதை யோசிக்க மாட்டேன். இதான் 0.2 கொடுத்துட்டாங்களே n, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அப்போ 0.2 இன்ட்டு 0.2 0.4ன்னு வச்சுக்கோ, 0.4ன்னு வச்சுக்கோ. இப்போ நீ எக்ஸை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 0.4x ஈக்குவல் டு 0.4 மைனஸ் 0.2. 0.4x equal to 0.2. x equal to 2/4. 2/4னா 1/2. 1/2னா அரை லிட்டர். அரை லிட்டர். அப்ப பாரு, x ஓட வேல்யூ 1/2 டா. அப்ப அரை லிட்டர் A, அரை லிட்டர் half லிட்டர் A and 1.5 liters B. half லிட்டர் A, 1.5 லிட்டர் B. ஆன்சர் இதான்ப்பா. சோ இந்த क्वेश्चन பாருங்க. An aqueous solution of glucose is 10% in strength. சரி, வால்யூம் கேக்குறாங்க. அப்ப இத W/V percentage நினைச்சுக்கோ. சோ W/W, V/V இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஓகே, 2 கிராம் மோல் அப்படின்னா 2 மோல்ஸ் அர்த்தம். ஓகே, என்ன அர்த்தம் பாரு. 100 ml நீ சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா அதுல 10 கிராம் குளுக்கோஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ல அவங்க கொடுக்குறாங்க. இப்ப 2 மோல் குளுக்கோஸ், 2 மோல்னா குளுக்கோஸோட வெயிட் 180. 2 மோல்னா 2 into 180 கிராம் குளுக்கோஸ். எத்தனை ml சொல்யூஷன்ல இருக்கும்? x ml. x is equal to 2 into 180 into 100 by 10. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா? 2 into 18 36. 3600 ml. ஆப்ஷன்ஸ்லாம் பாரு, லிட்டர்ஸ்ல இருக்கு. 3.6 லிட்டர் ஆன்சர். 3.6 லிட்டர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க.
increasing the temperature of an aqueous solution will டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால மொலாலிட்டி ஏதாவது ஆகுமா ஆகாதா? மொலாலிட்டி, மோல் ஃபிராக்ஷன், வெயிட் பை வெயிட்லாம் மாறாதுன்னு சொன்னோம். எது மட்டும்தான் மாறும்? மொலாரிட்டி மட்டும்தான் மாறும். மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர். டெம்பரேச்சர் அதிகமாக்குனா கொஞ்சம் எவாபரேட் ஆயிடும். வால்யூம் குறையுமா? வால்யூம் குறையுமா? Yes, sir. அப்ப there will be change in concentration, there will be change in molarity, but not others. இதெல்லாம் வால்யூமே வராது, but not others. ஓகேவா? Okay, ஓகே sir. ரைட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆசிட மிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இங்க என்ன பண்றாங்க பாரு, ஒரு ஆசிடையும் ஒரு பேஸையும் மிக்ஸ் பண்றாங்க. ஒரு ஆசிடையும் ஒரு பேஸையும், HClங்கிற ஆசிடையும் NaOHங்கிற பேஸையும் மிக்ஸ் பண்றாங்க. இது 100 ml 0.1 நார்மல், இது 50 ml 0.25 நார்மல். சரி, நல்லா கவனி. ரெண்டையும் மிக்ஸ் பண்ண அப்புறம் இதுக்கு பேர், இந்த ரியாக்ஷனுக்கு பேர் நியூட்ரலைசேஷன். ஆஃப்டர் த ரியாக்ஷன் யாராவது ஒருத்தர், யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் இருப்பாங்க. ஆசிட் அதிகமா இருந்தா அந்த சொல்யூஷன் அசிடிக் சொல்யூஷனா இருக்கும் ஆஃப்டர் மிக்சிங். பேஸ் அதிகமா இருந்தா ஆஃப்டர் மிக்சிங் அது பேசிக் சொல்யூஷனா இருக்கும். ரெண்டும் ஈக்குவலா இருந்தா நியூட்ரலைசேஷன் நடந்து அந்த சொல்யூஷன் நியூட்ரல் ஆயிடும். ஸோ நீ கண்டுபிடிக்க வேண்டியது யார் அதிகமா இருக்காங்கன்ட்டு. அதாவது யூனிவர்சல் லா, ஏற்கனவே உங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன், திரும்ப ஒரு தடவை சொல்றேன். ஒன் ஈக்குவலண்ட் ஆசிட் இஸ் எக்ஸாக்ட்லி நியூட்ரலைஸ்டு பை ஒன் ஈக்குவலண்ட் பேஸ். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப நீங்க எவ்வளவு ஈக்குவலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், இங்கேயும் எவ்வளவு ஈக்குவலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். நார்மாலிட்டி இன்டு வால்யூம் இன் லிட்டர்ஸ், நார்மாலிட்டி இன்டு வால்யூம் இன் லிட்டர்ஸ். சப்போஸ் வால்யூம் மில்லி லிட்டர்ல எழுதுனா அதுக்கு பேரு மில்லி ஈக்குவலன்ட்னு நேற்று சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? நம்பர் ஆஃப் மில்லி ஈக்குவலன்ஸ், நம்பர் ஆஃப் மில்லி ஈக்குவலன்ஸ். சரி, நார்மாலிட்டி பாரு 0.1, வால்யூம் 100, ஆன்சர் 10. நார்மாலிட்டி பாரு 0.25, வால்யூம் 50, ஆன்சர் எவ்வளோ? 125. 1.25 12.5. 12.5. சரி பாருப்பா, எது அதிகமா இருக்கு? ஆசிட் அதிகமா இருக்கா, பேஸ் அதிகமா இருக்கா? பேஸ். அப்ப ஆஃப்டர் மிக்சிங், மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த சொல்யூஷன் பேசிக் சொல்யூஷனா தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, நல்லா கவனி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆசிட், ரெண்டுமே ஆசிட். அப்ப V1N1 பிளஸ் V2N2 ஈக்குவல் டு V டோட்டல் N டோட்டல்னு எழுதணும். ரெண்டும் ஆசிட் பிளஸ் பண்ண, ரெண்டும் பேஸா இருந்தாலும் பிளஸ் பண்ணிருப்பேன். ஆனா ஒரு ஆசிட் ஒரு பேஸ் போது மைனஸ் பண்ணணும். யாரு முன்னாடி வரணும்? யார் அதிகமா இருக்காங்களோ அவன் தான் முன்னாடி வரணும். இங்க பாரு, பேஸ் தான் இங்க அதிகம், அதான் முன்னாடி வரணும். ஆசிட் கம்மி, அது பின்னாடி வரணும். VANA, VANA is equal to V total N total. புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? சரி, VBNB எவ்வளோ சார்? அதான் இதோ கண்டுபிடிச்சிட்டீங்களே, VBNB இதோ கண்டுபிடிச்சிட்டீங்களே 12.5. மைனஸ் VAN எவ்வளோ? அதான் இதோ கண்டுபிடிச்சிட்டீங்களே 10. ஈக்குவல் டு V டோட்டல் எவ்வளோ? V டோட்டல் 150 ml. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா V டோட்டல் 150 ml இன்டு நார்மாலிட்டி. நார்மாலிட்டி யாரு சார்னா கான்சென்ட்ரேஷனா OH மைனஸ். ஏன்னா இந்த சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்யூஷனா இருக்கும்? பேசிக் சொல்யூஷனா இருக்கும். அசிடிக் சொல்யூஷனா தான் H பிளஸ் எழுதணும் இந்த இடத்துல. பேசிக் சொல்யூஷன் இருக்கிறதுனால OH மைனஸ் எழுதணும். புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகேவா? ஆனா உன்ன கொஸ்டின்ல நார்மாலிட்டின்னு கேக்குறாங்க. வாட் இஸ் த நார்மாலிட்டி ஆஃப் த மிக்சர்னு கேக்குறாங்க. அப்ப n வச்சுக்கோ. ஸோ 2.5 ஈக்குவல் டு 2.5 by 150 ஈக்குவல் டு n. 2.5 by 150 ஈக்குவல் டு n. ஓகேவா? இப்போ ஒரு கால் வருதுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேப்பா, 2.5 டிவைடட் பை 150, இதோட ஆன்சர் 16.6 into 10 power minus 3. அப்ப 0.016. 0.016. ஆன்சர் ஆப்ஷன் டி பா. ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் எல்லாரும் நல்லா பாருங்க. யாருக்காவது இது புரியாம இருக்கா?